ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு பௌர்ணமி மட்டும் இல்லை, பங்குனி உத்திரம். பங்குனி உத்திரத்துக்கு நம்ம எங்கே வந்திருக்கோன்னா இங்கே பாருங்கள், சென்னிமலைக்கு தான் வந்திருக்கோம். வாங்க போகலாம். இந்த கோயில் எங்கே இருக்குன்னு ஆத்தூரை சுற்றி இருக்க எல்லாருக்குமே தெரியும். தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். இது வந்து ஆத்தூர் டு கள்ளக்குறிச்சியோட நடுவில் இருக்குது. அதாவது காட்டுக்கோட்டைன்னு சொல்லிட்டு ஒரு ஊர், அந்த ஊரில் இருக்குது. இந்த கோயிலோட பேர் வட சென்னிமலை அப்படின்னு சொல்லுவாங்க. முருகர் வந்து மேற்கு பக்கம் குழந்தையாக இருக்க மாதிரி, பாலசுப்ரமணியராக இருக்க மாதிரி இந்த கோயிலில் இருப்பாங்க. ரோட்லேருந்து பார்த்தாவே கோயில் வந்து நல்லாவே தெரியும். கதவை திறந்துருக்க முடியிருக்கான்னு கூட. சரி வாங்க நம்ம கோயிலுக்கு போகலாம். கோயிலில் அடிவாரத்தில் பிள்ளையார் இருக்கார். அவரை கும்பிட்டுட்டு மேலே ஏறலாம். பிள்ளையார் கும்பிட்டாச்சு. இப்போ முருகர் வாசலுக்கு வந்தாச்சு. தொட்டு கும்பிட்டுட்டு மலை ஏற ஆரம்பிக்கலாம். வழி நெடுக்க நிறைய பேர் நேர்த்திக்கடன் செஞ்சுட்டே வருவாங்க. அப்படியே ஒவ்வொருத்தராக பார்த்துட்டே போகலாம். இவங்க என்ன நேர்த்திக்கடன் செய்கிறாங்கன்னா, இவங்க சந்தன குங்குமம் படிக்கட்டுக்கு வச்சு கற்பூரம் ஏற்றிட்டே வரன்னு வேண்டியிருப்பாங்க விளையாட்டுக்கு. அப்படி தான் வந்துட்டுருக்காங்க. வருஷம் தவறாமல் ஒருத்தரோது இந்த முள் படுக்கையில் கண்டிப்பாக படுத்திருக்காங்க. நான் பார்த்துருக்கேன். இவ்வளோ தூரம் ஏறி வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் வாங்க போகலாம். வேண்டுதல் வச்சு தூரி கட்டுறது, வளையல் போடுறது, நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நீர் மோர் கொடுக்கறது, இதெல்லாம் கூட ஒரு வித வேண்டுதல் தான். அதையும் பண்ணிகிட்ருக்காங்க. வேண்டுதல் நிறைய இருந்ததும் என்னோட நேர்த்திக்கடனை செலுத்தும் போது கண்டிப்பாக நான் உங்ககிட்டே நான் அதை ஷேர் பண்ணுறேன். என்னோட வேண்டுதல் நிறைவேறணுன்னு நீங்களும் முருகர்கிட்ட வேண்டிக்கோங்க. அதோ கோயில் தெரிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான், போயிடலாம். வாங்க போகலாம். முருகருக்கு காவடி எடுத்திருக்காங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃபு சேர்ந்து தூக்கிட்டு வராங்க, மாறி மாறி. அப்படியே மேலே வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான். எவ்வளோ கூட்டம் இருந்து பார்த்தீங்களா? இந்த ஹனுமரோட அட்டகாசம் தாங்க முடியல. ஒருத்தங்க கையிலேருந்து ஐஸ் பிடிக்கிட்டு போயிடுச்சு. வாழைப்பழம் எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டு அந்த தோலையும் வேறு அப்படியே போட்டுருது. தண்ணி பிடிச்சி பிடிங்கி கொடுக்குறது. அப்போ பாருங்கள், யார் கையிலேருந்து எதாவது இருக்குமா, பிடுங்க முடியுமா அப்படின்னு எட்டி எட்டி பார்த்துட்ருக்கு. நல்ல கேஸ் சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ கீழே போகிறோம். வாங்க போகலாம். தேர் இழுக்க ரெடி ஆகிட்டாங்க. இப்போ தேரை வந்து வடம் பிடிச்சி கொஞ்சம் முன்னாடி எடுத்து வச்சுருவாங்க. திரும்பவும் ஈவினிங் தான் ஃபுல்லாக தேர் இழுப்பாங்க. நல்ல நேரத்தில் நவுத்தி வைப்பாங்க. வேறு எதுவும் நம்மளும் பிடிச்சி வடம் பிடிச்சி நவுத்தி வச்சுட்டு கிளம்பலாம். இதான் இதை போட்டேங்க.
இந்த ஒரு இழுத்துருவாங்க போய் எங்கே உட்காரு போ.